கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதியில தொழில் குருவாவும் பிற்பகுதியில லாப குருவாவும் இருக்காரு. அந்த தொழில் குரு தொழில முன்னேற்றம், மேன்மை, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருவாரு. கன்னி ரொம்ப டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி, ரொம்ப புத்திசாலிங்க, அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. பிற்பகுதியில லாபகுருவா இருப்பார். முற்பகுதியில நீ என்ன விதைச்ச, பிற்பகுதியில அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் கன்னிக்கு அப்ப ரொம்ப நல்லது செய்வாரு. துலா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நிறைய நல்லது செய்வாருமா. முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கிய குருவாவும், பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தொழில் குருவாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவாரு. பிற்பகுதியில தொழில் குரு தொழில மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்துருவாரு. விருச்சிகத்துக்கு பிற்பகுதியில மட்டும் பாக்கிய குருவா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப முன்ன பின்ன ரெண்டுமே சூப்பரா இருக்கவங்கள நம்ம சொல்லியிருக்கோம். பிற்பகுதியில பாக்கிய குருவா இருக்கவர், முற்பகுதியில அவர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம் குருவா இருப்பார். அப்ப நல்லது செய்ய மாட்டாரு, ஆனா பிற்பகுதியில நிறைய நல்லது செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீனத்துக்கு முன்ன பின்ன முற்பகுதியில சுபகுருவாவும் பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட குருவாவும் இருக்காரு. அப்ப மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனியில இருந்தாலும் ஜென்ம சனியினோட பெருமளவு பாதிப்பு ஏற்படாத மாதிரி குரு வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.